உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய உரைநடையில் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு பத்தியை பார்க்க போகிறோம். பொதுவாக உயிர்குலம், உயிர்கூட்டம், உயிர்கள் அப்படின்னா ஓரறிவு முதல் ஆறறிவு வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அமீபா மாதிரியான அந்த உயிர்கூட்டம் ஓரறிவு உயிர் அப்படிம்பாங்க. அப்படி ஈரறிவு, மூவறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, ஆறறிவு வரைக்கும் வந்திருக்கோம். மனிதர்களாகிய நாம் தான் ஆறறிவு உயிரினம். இதில் ஓரறிவு உயிரினத்திலிருந்து ஐந்தறிவு உயிரினம் வரைக்கும் என்ன வித்தியாசம்? ஆறறிவாகிய நாம் எங்கே வித்தியாசப்படுகிறோம்? அது என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? மற்ற உயிரினங்கள் என்ன விதத்தில் குறைபட்டு இருக்கிறார்கள், நாம் எந்த விதத்தில் உயர்ந்தவர்களாக இருக்கிறோம்ங்கிற சிந்தனை என்னைக்காவது வந்திருக்கா? நாம் மனிதர்களாக இருக்கிறோம் என்றால் நாம் எந்த விதத்தில் மற்றவர்களிடமிருந்து மாறுபட்டு நிற்க வேண்டும் அல்லது இன்னும் சிறப்பாக நிற்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு என்னைக்காவது தெரியுமான்னா, இன்னைக்கு வள்ளல் பெருமான் அதைத்தான் சொல்லித்தர போறார். எந்த விதத்தில் நாம் மாறுபட்டு நிற்க வேண்டும், நிற்கிறோமா? அதுதான் ஒரு கேள்வி. யோசிச்சு பாருங்களேன். மனித குலத்துக்கே உரிய ஒரு அடையாளத்தை இந்த பத்தியில் வள்ளல் பெருமான் கொடுக்கிறார். எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றை அடையாளம் எது என்று ஆணித்தரமாக சொல்றாரு. என்னங்கிறத பார்க்கலாமா? மனித தேகம் மற்ற சீவ தேகம் போல லேசிலே எடுக்க கூடாதாகலாலும், மனித தேகத்தில் ஆன்ம விளக்கமும் அருள் விளக்கமும் விளங்குதலாலும், இந்த மனித தேகம் போனால் மீளவும் இந்த தேகம் வரும் என்கின்ற நிச்சயமின்மையாலும், இந்த மனித தேகம் முக்தி இன்பம் பெறுவதற்கே எடுத்த தேகமாதலாலும், இந்த மனித தேக மாத்திரம் முதல் சிருஷ்டி தொடங்கி கடவுள் சம்மதத்தால் சிருஷ்டிக்கப்பட்ட உயர்ந்த அறிவுடைய தேகமாதலாலும், மனிதர்கள் மாத்திரம் பசியாற்றுகின்ற சீவகாருண்ய விதியை பொதுவில் அவசியம் உறுதியாக பிடிக்க வேண்டும் என்றும் கடவுள் விதித்திருக்கிறபடியால், பசியை ஆகாரத்தினால் நிவர்த்தி செய்விக்கின்ற சீவகாருண்ய ஒழுக்கம் மனிதர்களிடத்தே பெரும்பான்மை நடத்த வேண்டும் என்று அறிய வேண்டும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை மனிதர்கள் பெரும்பான்மை நடத்த வேண்டும் என்று அறிய வேண்டும் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார். இப்போ யோசிச்சு பார்க்கலாமா? விலங்குகள் என்னைக்காவது ஒரு அறிவிப்பு வெளியிடுமா, தண்டோரா போடுமா, இல்லை பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்குமா, இல்லை ஊடகங்களில் விளம்பரம் கொடுக்குமா? இந்த நாளில், இந்த தேதியில், இந்த நேரத்தில் இந்த விலங்குகள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரியாக எல்லோருக்கும் அன்னதானம் செய்ய போகிறோம், இந்த விலங்கு கூட்டத்துக்கு பசியாற்ற இருக்கிறோம், எல்லாரும் வந்து சேருங்க அப்படின்னு என்னைக்காவது விளம்பரம் கொடுக்குமா? எறும்பு கூட்டம் அப்படி ஒரு விளம்பரம் கொடுக்குமா? ஈ கூட்டம் அப்படி ஒரு விளம்பரம் கொடுக்குமா? புறா கூட்டம் அப்படி ஒரு விளம்பரம் கொடுக்குமா? இல்லை விலங்குகள் தான் அப்படி கொடுக்குமா? இல்லை இந்த பசியாற்றுகின்ற, நம்முடைய பசியை ஆற்றுகின்ற இந்த பயிர் பச்சையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எந்த விதமான விளம்பரமும் இல்லாமல், எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் இயல்பாக தான் உருவாகி அதையெல்லாம் நாம் உண்பதற்காக கொடுக்கிறது என்றால், அந்த உயிர் பச்சை கூட்டம் நம்மை விட உயர்ந்தவர்கள்ங்கிற ஒரு சிந்தனை நமக்கு வருதா இல்லையா? அது வரணும். அதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார். அப்படி உயிர் பச்சை கூட்டம், அந்த இயற்கை மரங்கள், செடிகள், கொடிகள், பூக்கள், காய்கள், கனிகள், இவர்களெல்லாம் கூட தங்களுடைய வாழ்க்கையில் தன்னலம் மறந்து நமக்காக உணவை கொடுக்கிறார்கள் என்றால், மனித குலமாகிய நாம், இந்த உயர்ந்த தேகத்தை பெற்றவர்களாகிய நாம், இவர்களையெல்லாம் உயர்ந்தவர்களாக இருப்பதற்கு பசியை தீர்க்க வேண்டும் உணவால். எல்லோருமே அந்த கடமையை செய்ய வேண்டும். அது ஒன்றுதான் மனித கூட்டத்துக்கான அடையாளம் என்று சொல்லி தருகிறார். எப்படிப்பட்ட சிந்தனை இது இல்லை? ஒரு வாழை இலை வந்து சொல்லுதா, நான் உங்களுக்கு வாழைப்பழம் தரேன், வாழைக்காய் தர்றேன், வாழைத்தண்டு தரேன், வாழை இலை தர்றேன், அதனால் நான் உயர்ந்தது அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கா? இல்லையே. அவர் ஆப்பிள் மரம் என்னைக்காவது சொல்லியிருக்கா? இல்லை கத்திரிக்காய் செடி என்னைக்காவது சொல்லியிருக்கா? நான் கத்திரிக்காய் செடி குட்டையாக இருந்தாலும் நான் உங்களுக்காக கத்திரிக்காயை விளைவித்து கொடுக்கிறேன், அதனால் நான் உங்களை விட உயர்ந்த செடி அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கா? இல்லை. அப்போ நாம் மட்டும் அலப்பறை பண்ணுறோம்ல, நான் மனிதனாக்கும், நான் உயர்ந்த பிறவியாக்கும்னு. அப்போது உயர்ந்த பிறவிக்கு உண்டான குணம், இயல்பான குணம் என்னவாக இருக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமான் இந்த பத்தியில சொல்றாரு. மனித தேகம் மற்ற சீவ தேகம் போல லேசிலே எடுக்க கூடாதாகலாலும், மனித தேகத்தில் ஆன்ம விளக்கமும் அருள் விளக்கமும் விளங்குதலாலும், மனித தேகத்தில் ஆன்ம விளக்கமும் அருள் விளக்கமும் விளங்குதலாலும்ங்கிறாரு.
யோசிச்சு பாருங்க, நாம் பலரும் கோயிலுக்கு போகும்போது ஒரு பெரிய மளிகை பட்டியல் மாதிரி எடுத்துகிட்டு போவோம்ல. இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும், இதை பண்ணி கொடுக்கணும், இதை பண்ணி கொடுத்தா நான் உனக்கு 8 நாக்கு சூடன் வாங்கி தர்றேன், இல்லை 2 ரூபாய்க்கு வாழைப்பழம் வாங்கி தர்றேன், இல்லை 2 ரூபாய்க்கு ஊதுபத்தி வாங்கி வைக்கிறேன், இல்லை உண்டியலில் 100 ரூபா போடுறேன்னு நாம் கொடுக்கின்ற இந்த 8 அணா 4 அணா 1 ரூபா 10 ரூபா 5 ரூபா பொருட்களுக்காக கடவுள் அதை செய்ய வேண்டும்னு நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் நம்ம மனசில் அருள் இருக்கா? இல்லையே. சுத்தமாக வழித்து துடைத்து விட்டு மனிதர்கள் என்ற பெயரில் உலவி கொண்டிருக்கிறோமேங்கிறது தான் வள்ளல் பெருமான் சொல்றார். அவர் சொல்றார், நம்ம உடம்புக்குள்ளேயும் நம்ம பிறப்பிலையும் அருள் இருக்கு, அன்பு இருக்கு. ஆனால் அதை உணர்கிறோமா, மற்றவர்களுக்கு உணர்த்துகிறோமாங்கிறதான் ஒரு கேள்வி. இறை மட்டும் நமக்கு எல்லா விதமான அருளையும் கொடுக்க வேண்டும், 8 அணா சூடனுக்காகவும் 2 ரூபாய் வாழைப்பழத்துக்காகவும். ஆனால் நாம் யாருக்கும் கிள்ளி கூட கொடுக்க மாட்டோம் என்றால் அது எந்த விதத்தில் நியாயம் என்பதுதான் வள்ளல் பெருமான் கேட்கின்ற கேள்வி. இந்த மனித தேகம் போனால் மீளவும் இந்த தேகம் வரும் என்கின்ற நிச்சயமின்மையாலும், இந்த மனித தேகம் முக்தி இன்பம் பெறுவதற்கே எடுத்த தேகமாதலாலும், முக்தி இன்பம் பெறுவதற்கே எடுத்த தேகம்னு வள்ளல் பெருமான் உணர்ந்து சொல்கிறார். ஆனால் வைதிகர்கள், ஆகமக்காரர்கள் என்ன சொல்வார்கள்? இருப்புக்கு பின்னால், நாம் இல்லாமல் போன பின்பு வருவதுதான் முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, வாழும் போதே முக்தி அடைதல். முக்தி அடைதல்னா என்ன? நிறைவடைதல். வாழ்க்கையில் உணர்வுகளால் நிறைவடை. எனக்கு இது போதும், இனிமேல் எல்லாமே மற்றவர்களுக்கு. அந்த நிலை வரும்போது நாம் முக்தி அடைந்து விட்டோம் என்பது அர்த்தம். மற்றவர்களுக்கு எப்போது வாரி வாரி கொடுக்க துவங்குகிறோமோ அப்போது நாம் முக்தி அடைந்து விட்டோம் என்று அர்த்தம். மற்றவர்களுக்கு கொடுப்பது என்றால் நம்ம வீட்டில் இருக்கிற உடைஞ்சு போனது, கிழிஞ்சு போனது, நைந்து போனது இதையெல்லாம் கொடுப்பது இல்லை. மற்றவர்களுக்கும் புதிதாக கொடுக்க வேண்டும். இறைட்ட போய் எனக்கு ஒரு வீடு கொடுன்னு நம்ம வேண்டோன்னு வைங்களேன், புது வீட்டை கொடுத்தால் தானே மனசு நிம்மதியாகும். ஒரு 100 ஆண்டு பழமையான இடிந்து நொறுங்கி எடுக்கக்கூடிய ஒட்டடை படிந்த பாச்சாக்களும் பள்ளிகளும் ஓடுகின்ற ஒரு வீட்டை கொடுத்தால் மனசு நிறைவாகுமான்னு? இல்லை இல்லை. அப்போ நாமளும் மற்றவர்களுக்கு புதியதாக கொடுக்க வேண்டும். அந்த நிறைவு எப்போது வருகிறதோ அப்போது நாம் முக்தி அடைந்தவர்களாக அர்த்தம் என்று வள்ளல் பெருமான் சொல்றார். இந்த மனித தேகம் மாத்திரம் முதல் சிருஷ்டி தொடங்கி கடவுள் சம்மதத்தால் சிருஷ்டிக்கப்பட்ட உயர்ந்த அறிவுடைய தேகமாதலாலும், கடவுள் விரும்பி ஆறறிவு என்கின்ற ஒரு உயர்ந்த குணத்தை மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று வள்ளல் பெருமான் சொல்றார். இதில் கடவுள் என்ற பெயரை அவர் பயன்படுத்தினாலும் இயற்கை என்பதாகத்தான் வள்ளல் பெருமான் உணர்ந்திருக்கிறார். அல்லது இந்த அறிவை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் கடவுள் நிலைக்கு உயர்ந்தவர்கள் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. மனிதர்கள் மாத்திரம் பசியாற்றுகின்ற ஜீவகாருண்ய விதியை பொதுவில் அவசியம் உறுதியாக பிடிக்க வேண்டும் என்றும் கடவுள் விதித்திருக்கிறபடியால் பசியை ஆகாரத்தினால் நிவர்த்தி செய்விக்கின்ற ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனிதர்களிடத்தே பெரும்பான்மை நடத்த வேண்டும் என்று அறிய வேண்டும். இது ஒண்ணுதாங்க மற்ற உயிரினத்துக்கும் மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், உயர்ந்த செயல்பாடாக இருக்க முடியும். ஏனென்றால் எல்லா உயிரும் பசிக்கு உணவை உண்ணுகின்றன, உறங்குகின்றன, இனப்பெருக்கம் செய்கின்றன. மனிதர்களும் அதைத்தான் செய்கிறாங்க. ஆனால் மனிதர்களுக்கு கூடுதலாக வாய்த்திருக்க வேண்டிய ஒரு கருணை என்னன்னா, மற்றவர்களுடைய பசியை ஆகாரத்தால் நிவர்த்தி செய்வது. ஏனென்றால் பசி வந்தால் 10ம் பறந்து போகும். மன்னருக்கும் பசி என்ற உணர்வு அதேதான். பிச்சை எடுக்கின்ற எளிய மனிதர்களுக்கும் பசி என்ற உணர்வு அதேதான். கையேந்துகின்றவர்களுக்கும் பசி என்கின்ற உணர்வு அதுதான். ஆட்சி செய்கின்றவர்களுக்கும் பசி என்கின்ற உணர்வு அதேதான். பசி வந்தால் எல்லோருக்கும் வருகின்ற அந்த உடல் மயக்கம், உயிர் மயக்கம், அதற்கு ஒரே ஒரு தீர்வு உணவு மட்டும்தான் என்னும்போது மற்ற உயிரினங்களை விட நாம் உயர்ந்தவர்கள் என்று காட்டுவதற்கு ஜீவகாருண்யம் மட்டும்தான் ஒரே வழி என்று வள்ளல் பெருமான் சொல்லி தருகிறார். நிச்சயமாக அந்த ஜீவகாருண்யம்தான் நம்முடைய வாழ்வியலாகவும் அமைய வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கின்ற இந்த பத்தியின் அடையாளம், அர்த்தம், அறிவு, ஞானம் எல்லாமே. அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.